Dear students, welcome to online class with Hima. 8th Max 6 chapter Statistics, exercise 6.3 miscellaneous practice problem. Draw a first one, draw a pie chart for the given table. Continent Asia இப்படி percentageல கொடுத்துருக்காங்க. So continent area is given in percentage இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து பை சார்ட் ட்ரா பண்ண முடியும். இப்போ ஏஷியா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா இட்ஸ் கிவன் இன் பர்சன்டேஜ். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றதால 30/100 × 360. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 0, 0. ஸோ 36 × 3 108 டிகிரியில் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்ரிக்கா வந்து 20%. 20/100 × 360. ஸோ 2 zeros cancel, 36 × 2 72 degree. Next is நார்த் அமெரிக்கா எவ்வளோ, 16%. ஓகே, 16%. So 16/100 × 360. So these two, this one இங்கே 1 cancel ஆகிடும். அப்புறம் 2 டேபிள்ஸில் போட்டோன்னா என்ன ஆகும்னா 8 2s are 16, 5 2s are 10. ஓகே, 8 2s are 16, 5 2s are 10. So 8 × 36. 8 × 36 போடுங்க, 36 × 8. 6 8s are 48, balance 4. 3 8s are 24. 24 plus 4, 28. 288 divided by 5. So divide பண்ணுங்க 5 ஆல். 288 divided by 5. 5 5s are 25. Balance 1, 18. Okay, 2 7 இங்கே 25. Balance 3. Okay, 3 8. 7 5s are 35. Okay, balance 3. Point வச்சு 0 போட்டுக்கோங்க. 6 5s are 30. 0 equal to எவ்வளோனா 57.6. Okay, 5 5s are 25. Balance 3. 7 5s are 35. Again point வச்சு 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன, நார்த் அமெரிக்கா முடித்தோடனே சவுத் அமெரிக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 12%. ஸோ ஈக்குவல் டு 12/100 × 360. ஓகே, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6 2s are 12, 5 2s are 10. ஓகே, 36. இப்போ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 × 6, 6 6 are 36. பேலன்ஸ் 3. 6 3s are 18, 19 20 21. 216 divided by 5 equal to, divide பண்ணுங்க, 216/5 என்ன வரும், 4 5s are 20. balance 1 6. 3 5s are 15. balance 1. point வச்சு 0 போட்டுக்கோங்க. 2 5s are 10. okay, equal to 43.2 degree. நியூ டிகிரி 57.6 degree. நெக்ஸ்ட் என்ன, யூரோப் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 7%. ஸோ 7/100 × 360. ஓகே, ஸோ 360 போடும்போது நம்ம டிகிரிலேயே போட்டுக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால டிகிரி. ஓகே, எல்லாத்துக்கும் டிகிரி. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 36. இங்கே என்ன, 5 2s are 10. 18 2s are 36. So 18 × 7 how much, 8 7s are 56. balance 5. 1 7s are 7. 7 plus 5 12. 126 divided by 5 equal to 126. 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 5s are 10. balance 2 6. 5 5s are 25. balance 1 0. point வச்சு 0 போட்டுக்கிறீங்க. 2 5s are 10. 0 equal to 25.2 degree. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா 6%. ஸோ 6/100 × 360. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும்.
5 2s are 10, 18 2s are 36. So 18 into 6. 6 8s are 48. Balance 4. 1 6 are 6, 10. So 108 divided by 5. So 108 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 5s are 10. Okay, next 8. 1 5s are 5 and then balance 3. Point which is 0 போட்டுக்கோங்க. 6 5s are 30 equal to 21.6 degree. Next Antarctica. Antarctica இப்படி தான் போடணும். ஓகேவா? Antarctica 9%. அப்போ 9/100 into 360. again ஒரு 0 cancel ஆகிடும். 5 2s are 10, 18 2s are 36. So 18 into 9. 18 into 9, how many? 9 8s are 72. Balance 7. 1 9s are 9. 9 plus 7, 16. 16. Okay, 162 divided by 5. So divide பண்ணுங்க. 162 5 ஆல் divide பண்ணிங்கன்னா 3 5s are 15. Okay, so 16ல 5 1 2 இறக்கிக்கோங்க. 2 5s are 10. again balance 2. அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0 போடுங்க. 4 5s are 20 equal to 32.4 degree. ஓகேவா? 3 5s are 15. ஓகே, இங்கே 16 இருக்குது, இங்கே 15. பேலன்ஸ் 1 2 இறக்கிக்கிறோம். 2 5s are 10. again balance 2 and then 0 point வச்சு 0 போட்டுக்கிறோம். அப்புறம் 4 5s are 20. ஸோ 32.4 degree. ஸோ இப்போ இதுக்கு பை சார்ட் ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ப்ரொப்போர்ஷன் வைஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஏஷியாவுக்கு வந்து நம்ம 108 டிகிரி பண்ணோம். ஸோ இது 108. வேணால் நீங்கள் கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 108னா கொஞ்சம் ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்காவுக்கு 72, நார்த் அமெரிக்காவுக்கு 57.6 டிகிரி. நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்காவுக்கு 43.2 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரோப்புக்கு 25.2 டிகிரி. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு 21.6 டிகிரி. நெக்ஸ்ட்டு அண்டார்டிகாவுக்கு 32.4 டிகிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரொப்போர்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? 57க்கு கொஞ்சம், 32க்கு இன்னும் கொஞ்சம் நான் கம்மியாக வச்சுருக்கலாம். ஓகேவா? 43க்கு கொஞ்சம் கூட, 56 இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி கலர் பென்சிலில் போடுறதா இருந்தால் ஒரு பாக்ஸ் மாதிரி, இப்போ இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுக்குறீங்கன்னா க்ரீன் கலர் இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு க்ரீன் கலர் அடிச்சுட்டு இது ஏஷியா அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ க்ரீன் கொடுக்குறீங்க, இதுக்கு ப்ளூ கொடுக்குறீங்கன்னா ப்ளூ கலரில் பாக்ஸ் மாதிரி போட்டு இது வந்து என்ன ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ரெட் கலரில் பாக்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நார்த் அமெரிக்கா. ஸோ இங்கே பர்சன்டேஜ் எழுத வேண்டியதில்லை. அந்தந்த கலர் கொடுத்துட்டு இது க்ரீனு, இது ப்ளூ, இது ரெட்டு, அந்தந்த பாக்ஸ் கலர் போட்டுட்டு ஸோ இது நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? இல்லை பை சார்ட் ட்ரா பண்ணி நீங்கள் ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துட்டிங்கனாலும் ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். Point 3 second one, the data on modes of transport used by the students to come to school are given below. Draw a pie chart for the data. Modes of transport, என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் வர்றவங்க, சைக்கிளில் வர்றவங்க, வாக்கிங், ஸ்கூட்டர், கார். ஸோ என்னென்ன பர்சன்டேஜில் வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இதை ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன? சென்ட்ரல் ஆங்கிள் போட்டுட்டு இதை வந்து போடுங்க. ஓகே, இது வந்து இப்போ பஸ், சைக்கிள். பஸ் பார்த்திங்கன்னா பஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40%. ஸோ இது சென்ட்ரல் ஆங்கிள். ஓகே, டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? 40/100 into 360. ஓகே, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 0, 0.
So 36 into 4 equal to 144 degree. Likewise, cycle எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Cycle 30%. சைக்கிளில் வந்து 30% of students வராங்க. So 30 by 100 into 360. So இங்கே 0, இங்கே 0, 0, 0. 36 into 3, 108 degree. Likewise, walking. By walking, எவ்வளோ percentage வராங்கன்னா 15%. So 15 by 100 into 360. ஓகே, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸில் பண்ணால் 3 5s are 15, 2 5s are 10. அகெயின் 2 டேபிள்ஸில் பண்ணால் 1 2s are 2, 18 2s are 36. ஸோ 18 into 3 equal to 54 degree. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டரில் வந்து 10% of students. ஸோ 10 by 100 into 360. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 0. equal to 36 degree. Next, by car எவ்வளோ percentage of students வராங்கன்னா 5%. So 5 by 100 into 360. ஓகே, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. 1 5s are 5, 2 5s are 10. Again 1 2s are 2, 18 2s are 36 equal to 18 degree. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 360 degree வரணும் எப்போவுமே. ஓகே, ஸோ இது 360 degree. இது எப்போவுமே ஆட் பண்ணிங்கன்னா 100% வரணும். பிகாஸ் அவுட் ஆஃப் 100%ல் தான் 40% ஆர் கம்மிங் பை பஸ், 30% கம்மிங் பை சைக்கிள், 15% வாக்கிங் அப்படி இருக்குது. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணால் வந்து 100% வரணும். இது வந்து மொத்த ஆங்கிள் வந்து 360 degree வரணும். ஸோ இப்போ வந்து பை சார்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ பை சார்ட் ட்ரா பண்ணும்போது இங்கே பாருங்கன்னா இது ஃபஸ்ட்டு எவ்வளோனா 144 degree, 108 degree. ஸோ நான் 54, 36 and 18. ஸோ இது நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம 144 டிகிரிக்கு கொடுக்கலாம். ஓகே, 144 இது 144 டிகிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 108 டிகிரி. 108 டிகிரி எவ்வளோ? இங்கே 108 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து 54 டிகிரி. 54 டிகிரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸு 54. நெக்ஸ்ட்டு என்னென்னா 36 டிகிரி. 36 டிகிரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸு. ஓகே, ஸோ 108, நெக்ஸ்ட்டு 54, நெக்ஸ்ட்டு 36 டிகிரி, நெக்ஸ்ட்டு 18 டிகிரி. ஸோ இது பை சார்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே ஸ்பேஸ் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க 144க்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸும், அதுக்கப்புறம் அப்படியே இது அசெண்டிங்கில் வரும்போது டிசெண்டிங் இது வந்து பெருசு 144, 108, 54, 36, 18. ஸோ இதை ட்ரா பண்ணிவிட்டு ஓகேவா, இதுதான் பை சார்ட். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பை இது வந்து நம்ம எழுதும்போது இங்கே ஒரு கலர் கொடுத்தீங்க, இங்கே க்ரீன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து க்ரீன் கலரில் அடிச்சுட்டு இது பஸ்ஸுன்னு எழுதிக்கோங்க. பஸ்ஸு தான் வந்து 144 டிகிரி. ஓகே, இது பஸ்ஸு. நெக்ஸ்ட்டு சைக்கிள், நெக்ஸ்ட்டு இது பை வாக்கிங், நெக்ஸ்ட்டு இது ஸ்கூட்டர் அண்ட் கார். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ இது க்ரீன் கலர் கொடுக்குறீங்கன்னா க்ரீன் கலர் அடிச்சுட்டு பஸ்ஸுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைக்கிள் ரெட் கலர், இது க்ரீனு இது ரெட்டு அடிச்சுட்டு இது சைக்கிள்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை வாக்கிங், இது இதை வயலட் அடிச்சுக்கோங்க. ஸோ இது வாக்கிங். நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டர் இது வந்து ரெட்டு க்ரீனு ப்ளூ அடிச்சுக்கோங்க. 36 இது வந்து ஸ்கூட்டர். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் கார், இது காருன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இது எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாக்ஸில் ஒரு கலர் இது பண்ணிக்கோங்க. இல்லை இதே மாதிரி விட்டாலும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து third sum. For more videos, kindly subscribe our channel. 6.3 miscellaneous practice problem. Third one, draw a histogram for the given frequency distribution. ஸோ 41, 45, 46, 50 இப்படி இருக்குது. இப்போ இது கண்டினியூஸாக இல்லை, டிஸ்கண்டினியூஸ் சீரீஸாக இருக்குது. ஸோ டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இந்த 41 to 45னா இங்கே திருப்பி 41, 45 to 50 வரணும். அப்படி இருந்தால் தான் இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து டிஸ்கண்டினியூஸ். ஸோ நம்ம இதை வந்து கண்டினியூஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா லோயர் பவுண்ட்ரியில் -0.5ம்
அண்ட் அப்பர் பவுண்டரியில் ப்ளஸ் 0.5 போட்டு பண்ணணும். இப்போ இது 41 45 இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா 41 minus 0.5. ஓகே, minus 0.5 என்ன ஆகும்னா minus 0.5 என்ன ஆகும், 10ல் 5 போச்சுன்னா 5, அப்போது இங்கே 0 இருக்கும். ஸோ 40.5. நெக்ஸ்ட் இந்த 45ல் ப்ளஸ் 0.5 போடணும், அப்போ 45.5 வரும். ஸோ அதே மாதிரி இந்த 4650ல் என்ன வரும்னா 46 minus 0.5 போட்டோன்னா என்ன வரும்னா 45.5 வரும். ஓகே, அதே மாதிரி 50 ப்ளஸ் 0.5 இங்கே லோயர் பவுண்ட்ரியில் மைனஸு அண்ட் அப்பர் பவுண்ட்ரியில் ப்ளஸ் போட்டோன்னா 50.5 வரும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன, 51 minus 0.5 என்ன வரும்னா 50.5. ஓகே, 10ல் 5 போனால் 5, இங்கே வந்து 0 இருக்கும் 50.5. அண்ட் தென் 51 ப்ளஸ் 5.5 என்ன வரும் 51.5. ஸோ இப்போ நியூ இது எழுதிக்கோங்க, 40.5 to 45.5 இது வந்து 4. நெக்ஸ்ட்டு 45.5 to 50.5 இது வந்து 9. நெக்ஸ்ட்டு 50.5 to 51.5. ஸோ இப்போ இது எதில் எண்ட் ஆகுதோ அதுவே ஸ்டார்ட் ஆகும். அப்பர் பவுண்ட்ரியும் லோயர் பவுண்ட்ரியும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி இருந்தால் தான் நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண முடியும். இது டிஸ்கண்டினியூஸ்ன்றதால இது வந்து ட்ரா பண்ண முடியாது. 50.5 51.5 இஸ் 17. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது ஏஜ், இது ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது வந்து நியூ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். நெக்ஸ்ட் என்ன, இது இது வந்து எப்படி எழுதிக்கணும்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கோங்க. ஏஜ் ஃப்ரீக்வன்சின்னு போட்டு 51. நெக்ஸ்ட் என்ன 56 60, அப்போ என்ன வரும்னா 55.5 to 60.5, இதுக்கு வந்து 25. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது 4. நெக்ஸ்ட் இது 61 65, அப்போ என்ன வரும் 60.5 to 65னா 65.5. ஸோ இதுக்கு வந்து 15. நெக்ஸ்ட்டு 66 70க்கு என்ன 65.5 70.5, ஸோ 8. இது நெக்ஸ்ட்டு 71 75க்கு என்ன வரும் 70.5 75.5, இதுக்கு வந்து 2. ஓகே, இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள். ஓகே, நீங்கள் பெனில் போடும்போது ஒரே டேபிளாக அப்படியே போட்டுருங்க. ஓகே, நான் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணேன். இப்போ 1 2 3 பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 4 கூட பண்ணிடுறேன் நான். ஓகே, இந்த 4 என்ன 56 60. ஸோ 56 minus 0.5 is 55.5. 10ல் 5 போனால் 5, இங்கே அப்போ 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு 60 ப்ளஸ் 0.5 is 60.5. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 55.5 60.5. நெக்ஸ்ட் ஒன் வந்து 61 minus 0.5, இப்போ என்ன வரும் 60.5. அதுதான் 60.5 இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 65 ப்ளஸ் 0.5 is 65.5. ஓகே, ப்ளஸ் 0.5 is 65, அதுதான் 60.5 65.5 நெக்ஸ்ட் என்ன 66 70 என்ன 66 minus 0.5 is 10 5 and then இங்கே 5 இருக்கும் 65.5, அதுதான் இங்கே 70னா 70 ப்ளஸ் 0.5 is 70.5. ஓகே, 70 அதான் 70.5. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் 71 minus 0.5 is 10ல் 5 அப்போ இங்கே 0 இருக்கும் 70.5 and then என்ன 75
plus 0.5 is 75.5. இதுதான் 75.5. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஹிஸ்டோகிராம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இங்கே போட்டுட்டேன் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகே, ஒய் டேஷ் இங்கே ஒய். ஓகே, ஸ்கேல் எழுதிக்கோங்க. இன் எக்ஸ் ஆக்சிஸ், in x-axis 1 centimeter equal to 5 years. 1 centimeter equal to 5 years because age frequency கொடுத்ததால. And in y-axis 1 centimeter equal to people. என்ன 5 people. ஏன்னா 5 தான் போட்டிருக்கேன். இங்கே 5 போட்டிருக்கேன், இங்கே 5 போட்டிருக்கேன். ஸோ 5 people. ஓகே, பிகாஸ் கொஸ்டினில் ஏஜ் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்ததால ஏஜ் 41 to 45 இயர்ஸில் 4 பேர், 46 to 50ல் 9 பேர் அப்படி இருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சின்றதால இது பீப்புள்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது ஸ்கேல் எழுதியாச்சு. அப்புறம் இது என்ன, ஃபஸ்ட் ஒன் என்ன 5 இயர்ஸ்ன்னு போட்டோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஏஜ்ன்னு போட்டுக்கோங்க, ஏஜ். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜும் ஃப்ரீக்வன்சின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏஜும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கோங்க, ஃப்ரீக்வன்சின்னு எழுதி. ஸோ நெக்ஸ்ட் இது எழுதியாச்சு. நம்ம டேப்லர் காலமில் என்ன 40.5 to 45.5 வந்து 4ன்னு இங்கே. ஓகே, இங்கே தான் 4. ஸோ இதை ட்ரா பண்ணி. So this one is 4. So இங்கே 40.5 to 45.5 4. Next 45.50.5 9. Next one வந்து 17. So இது வந்து 45.5 50.5 is 9. 9னா என்னென்னா ஒரு இது விட்டுட்டு இங்கே போடுங்க. ஓகே, ஸோ 50.5 is 9. 9. இது வந்து விசிபிளாக இல்லைன்னு நான் வந்து பெனில் போடுறேன். நீங்கள் எக்ஸாமில் வந்து இதில் போடுங்க, பென்சிலில் போடுங்க. 50.5 to 55.5 is 17. 17னா என்ன வரும்னா 20. நெக்ஸ்ட் ஒன் 8. என்னது 19. நெக்ஸ்ட்டு 18. நெக்ஸ்ட்டு 17. ஓகே, ஸோ இது 15, இது 20, மிடில் இருக்கிறது 17.5. ஸோ அதுக்கு மேலே வந்து 17.5னா அதுக்கு மேலே வந்து 17. ஓகே, சாரி 17.5னா இது 2 இது தள்ளி இங்கே. ஓகே, இது 2 வரும். ஏன்னா 5 யூனிட்ஸ் தான்றதால நடுவில் 10 இருக்கும். 15, நெக்ஸ்ட்டு 16னா 2 தள்ளி, நெக்ஸ்ட்டு 17னா 2 தள்ளி, நெக்ஸ்ட்டு 17. ஸோ இங்கே வரும் 17. ஓகே, 2 யூனிட்ஸ் வரும். இது மிடில் 10 லைன்ஸு 2 யூனிட்ஸ் வரும். ஸோ 17னா நான் 2 யூனிட் தள்ளி 16, அப்புறம் 2 யூனிட் தள்ளி 17. ஸோ 17. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 யூனிட் தள்ளி 17.5. ஸோ இது வந்து 17 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன 55.5 60.5 வந்து 25 மீன்ஸ் இங்கே வரும். ஸோ 25. Next 60.5 65.5 is 15. 15. Next 65.5 70.5 is 8. 8 னா 5 2 யூனிட் தள்ளி 6 7. இது வந்து 7.5. 7.5னா 2 யூனிட் தள்ளி மேலே 8 வரும். ஓகே, 8. ஓகேவா, இது மிடில் வந்து 7.5. 8னா 2 இது தள்ளி வரும். ஸோ 8. நெக்ஸ்ட்டு 70.5 75.5 இஸ் 2. 2னா என்ன, இது 2.5. 2னா இங்கே 2 இது தள்ளி வரும். ஸோ 2. ஸோ அவ்வளோதான், நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்கேல் எழுதிட்டீங்க, இது எழுதிட்டீங்க, இங்கே ஏஜ், இது ஃப்ரீக்வன்சி, ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறது நம்ம வந்து லோயர் பவுண்ட்ரியில் -0.5 அப்பர் பவுண்ட்ரியில் +0.5 போட்டு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம எழுதிட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். Exercise 6.3 miscellaneous practice problem. Fourth one, draw a histogram in the frequency polygon in the same diagram to represent the following data. So weight in kg, number of persons. இது பார்த்தாலே தெரியுது பாருங்கள், discontinuous frequency distribution இருக்குது. பிகாஸ் இந்த 55 தான் இங்கே வரணும். லைக்வைஸ் தேர்ட் சம் மாதிரியே நம்ம இதை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணணும்ல, அது மாதிரி இதை கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணும். 55 பிகாஸ் அப்பர் பவுண்ட்ரியும் லோயர் பவுண்ட்ரியும் சேமாக இருக்கணும். இங்கே அப்பர் பவுண்ட்ரி வேறு இருக்குது, லோயர் பவுண்ட்ரி வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லோயர் பவுண்ட்ரியோட -0.5 அப்பர் பவுண்ட்ரியோட +0.5 போட்டு நம்ம வந்து நியூ இது க்ரியேட் பண்ணணும். நியூ ஸோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி நியூ. இப்போ என்ன எழுதிக்கணும்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு லோயர் பவுண்ட்ரியோட நம்ம வந்து -0.5 +0.5 பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா வெயிட் இன் கேஜஸ் இங்கே எழுதிக்கோங்க. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை -0.5 50 லாஸ்ட் சம்லேயே நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நான் வந்து டைரெக்டாகவே போட்டுடுறேன். வெயிட் இன் கேஜி அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இது போடும்போது என்ன வரும், லோயர் பவுண்ட்ரியில் -0.5 போடும்போது 49.5 அண்ட் 55.5 இது +5.5 போடணும். அப்போது 15. நெக்ஸ்ட் ஒன் வந்து 55.5 அண்ட் 61.5 8. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 62 67. அப்போ என்ன வரும்னா 61.5 and 67.5. இது என்ன, இது this one is 12. Next 68 73. அப்போ என்ன வரும் 67.5 and 73.5. This is 17. Okay. Next என்ன 74 79. அப்போ என்ன வரும் 73.5 73.5 79னா 79.5. ஸோ அதுக்கு என்ன 9. நெக்ஸ்ட்டு 80னா 79.5 85.5 10. இப்போ 86 91. அப்போ 85.5 அண்ட் 91.5 இஸ் 6. இப்போ பாருங்கள் லோயர் பவுண்ட்ரியும் அப்பர் பவுண்ட்ரியும் இந்த அப்பர் பவுண்ட்ரி இந்த லோயர் பவுண்ட்ரியும் சேமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண முடியும். இங்கே இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டோகிராம் இல்லாமல் அண்ட் ட்ரா த ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆல்சோ. இப்போ தேர்ட் ஒனில் வெறும் ஹிஸ்டோகிராம் தான் கேட்டாங்க. ஃபோர்த் ஒனில் ஹிஸ்டோகிராம் அண்ட் த ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆல்சோ. ஸோ நம்ம அந்த இது மாதிரி ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ணணும் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக மாற்றுறோம். கண்டினியூஸாக எப்படி மாற்றுறோன்னா லோயர் பவுண்டரி நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். 50 மைனஸ் இது என்ன இருக்குது 55 இருக்குது. ஸோ 50 minus 0.5 அப்படின்னா 49.5. ஓகே. அண்ட் 55 + 0.5 இப்படி தான் ஆட் பண்ணணும் 55.5. ஓகே. இந்த மாதிரி தான் பண்ணி இப்போ கண்டினியூஸாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு 56 61. அப்போ 56 minus 0.5 அப்போ என்ன வரும் 55.5. ஓகே. அண்ட் 61 + 0.5 ஸோ 61.5 இப்படி தான் ஆட் பண்ணணும். 62 minus 67னா 61.5 67னா 67.5 68 minus 0.5னா 67.5 73 + 0.5 73.5. அதே தான் இதுவும் 74. ஓகே. 74 minus 0.5 அப்போ என்ன வரும் 10ல் 5னா 5. அப்போ இங்கே 3 இருக்கும் பாரோ பண்ணுறதால 73.5. ஸோ அந்த மாதிரி தான் போடணும். 79 + 0.5 79.5. இது 80 minus 85
ஸோ 80 மைனஸ் 0.5 என்ன 10ல் 5 போனால் 5 அப்போது 9 இருக்கும் பாரோ பண்ணும்போது. ஸோ 79.5. ஸோ 85னா 85.5. நெக்ஸ்ட் 85.5 86னா மைனஸ் 0.5னா 85.5 வரும். 86 மைனஸ் 0.5 10ல் 5 போனால் 5 அப்போ இங்கே 5 இருக்கும். 85.5. 91 + 0.5 is 91.5. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஹிஸ்டோகிராமும் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம இது போடும்போது என்ன போடணும்? எக்ஸு எக்ஸ் டேஷ், இங்கே ஒய் டேஷ், இங்கே வந்து ஒய். ஓகே, இங்கே ஒய். இப்போ ஸ்கேல் எழுதிக்கோங்க. இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன எழுதணுன்னா இங்கே கேஜி இதில் தான் கொடுத்துருக்கு. ஸோ 6 எழுதியிருக்கோம். 43.5 49.5 அந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ 6 persons. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 persons. ரெண்டாக எழுதியிருக்கோம். ஓகே, இது 6 kg அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் பர்சன்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள் வெயிட் இன் கேஜி பர்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 kg, இன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 persons. ஸோ இப்போ போட்டுக்கோங்க. இங்கே என்ன கேஜி, இங்கே வந்து பர்சன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் 6 kg. ஓகே, இப்போது ட்ரா பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கு ஃப்ரீக்வன்சி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 43.5. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் 49.5 55.5க்கு வந்து 15. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க 49.5 55.5க்கு 15னா இங்கே என்ன இருக்குது? 2 போட்டிருக்கோம். 14 நெக்ஸ்ட் என்ன 16. அப்போது நடுவில் தான் 15. ஓகேவா? 49.5 55.5க்கு வந்து 15. நெக்ஸ்ட்டு 55.5 and 61.5 is 8 இங்கே. ஓகே, இஸ் 8. நீங்கள் பென்சிலில் போடுங்க, நான் இங்கே விசிபிளாக இல்லைன்னு இதில் போடுறேன். நெக்ஸ்ட் 61.5 and 67.5 is 12. நெக்ஸ்ட் ஒன் வந்து 17. ஓகே, 67 is 12. Yes, 12. Next in 67 73.5 is in 17. 16 the middle of the one is 17. So 17 is 17. Next 73.5 79.5 is 9. Next 9. Next one 10. Next 6. Okay va? 73.5 79.5 is 9. 9 na idu 8 idu 10 so middle la vandu 9. Next 79.5 85.5 is 10. And then 85.5 91.5 is 6 inge. Okay, is 6. Okay va, இப்போ எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இதுக்கு 9 10 6 நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி பாலிகன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி ட்ரா பண்ணோம்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ 43.5 நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மிடில்லேருந்து ஆரம்பிங்க. 43 49.5க்கு மிடில்லேருந்து இங்கேருந்து இந்த மிடில் வரணும். ஓகே, இந்த மிடிலுக்கு ஒரு லைன் போடணும். எப்போவுமே ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா மிட் டேட்டாக தான் வரணும். ஸோ
நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த மிட் டேட்டா, நெக்ஸ்ட்டு இந்த மிட் டேட்டா, நெக்ஸ்ட்டு இந்த மிட்டு, ஓகே 17ல், நெக்ஸ்ட்டு இந்த மிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த மிடில் ஒரு டார்க் லைன் இருக்குல்ல, அதில் தான் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் 10. நெக்ஸ்ட்டு இந்த 6. ஸோ இந்த முன்னாடி இருக்க மிடில் ஸ்டார்ட் பண்ணதால் இங்கேயும் இங்கே பின்னாடி 91.5க்கும் 96 தானே போட்டிருக்கோம், 97.5 இந்த மிடில்லையும் ஜாயின் பண்ணிடணும். இங்கே வந்து 49.5 43.5 மிடில் இது பண்ணதால் இங்கேயும் இதே மாதிரி பண்ணுறோம். இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஃப்ரீக்வன்சி பாலிகன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வேணால் இது வெயிட் இன் கேஜின்னு போட்டுக்கோங்க. வெயிட் இன் கேஜி, இது வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், ஓகே, வெயிட் இன் கேஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி 6 வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து 49.5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்னாடி மிடில் வந்து ஜாயின் பண்ணி பின்னாடி மிடில் வரைக்கும் நம்ம எண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபோர்த் சம் ஓவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் வரும். ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.